Welcome back to our channel. நம்ம சேனல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ஆல் 12 டென்சஸ் அண்ட் கிராமர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் 12 டென்சஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், ரூல் அண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின் டுடேஸ் லெசன். ஃபர்ஸ்ட், டென்சஸ் இங்கிலீஷில் எவ்வளோ இருக்குன்னா தெர் ஆர் 12 டென்சஸ் இன் இங்கிலீஷ். 12 டென்சஸ் இருக்குது. இதில் நம்ம 12 டென்சஸும் பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி 12 டென்சஸ்லேயும் எப்படி சேஞ்ச் ஆகுது சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட், சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 வெர்ப். V1 வெர்ப்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தாங்க. நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸில் அடுத்து என்ன வருமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 வெர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப். இதுதாங்க ரூலு. இதில் he, she, it சிங்குலர் பர்சன் சப்ஜெக்டாக வரும்போது வெர்பு கூட எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஸோ ஆட் பண்ணுவோம். we, they, you ப்ளூரல் பர்சனாக சப்ஜெக்ட் இருக்கும்போது அப்படியே வெர்பு ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பாக யூஸ் பண்ணணும். இதுதாங்க ரூலு. எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ் அண்ட் டெய்லி ரொட் பற்றி பேசும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும். நம்ம லாங் டேர்மாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்கோம், அது இப்போ வரையும் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். லுக் அட் த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஐ ப்ளே டென்னிஸ் எவ்ரி மார்னிங். ஸோ நான் தினமும் டென்னிஸ் விளையாடுவேன் காலையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ப்ளே டென்னிஸ் எவ்ரி மார்னிங். ஸோ இது லாங் டேர்மாக இந்த ஆக்டிவிட்டி நம்மளோட டெய்லி ரொட்டீனில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி 12 டென்சஸ்மே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், கிளியராக இருக்கும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 வெர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் ப்ளஸ் நம்மளோட சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி அதர் வேர்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்மளோட டெய்லி ரொட்டீன் ஒரு ஆக்டிவிட்டி நம்மளோட லைஃப்பில் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது, ரெகுலராக நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் I, we, you, they அண்டு ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் அப்படியே யூஸ் பண்ணுவோம். he, she, it சிங்குலர் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது வெர்பு கூட எஸ்ஸோ இஎஸ்ஸோ ஆட் பண்ணி யூஸ் பண்ணணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோன்னா நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனோ ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அது 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நடந்ததாக இருக்கலாம், இல்லை 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்ததாக இருக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த டைம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் பாஸ்டோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 வெர்ப் ப்ளஸ் அதர் வேர்ட்ஸ். V2 வெர்புனா பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் தாங்க V2 வெர்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் டென்ஸ் வெர்புனா ED, ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கூட ED ஆட் பண்ணி வரும். சம் பாஸ்ட் டென்ஸ் வெர்பு அப்படியே ஃபார்ம் மாறாமல் 3 ஃபார்ம்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் வரும். அண்ட் இர்ரெகுலர் வெர்ப்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வாக், வாக்டு, வாக்டு, டாக், talked, talked, called, 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 was, wased, wased. ஸோ இந்த மாதிரி ED ஆட் பண்ணி வரும். சம் வெர்ப்ஸ் catch, caught, caught, see, saw, seen இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் வெர்பாக சேஞ்ச் ஆகி வரும். இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 3 ஃபார்ம் ஆஃப் வெர்ப்ஸ் போட்டிருக்கோம் வீடியோவாகவே.
Look at the example sentence. I played tennis this morning. I played tennis this morning. ஸோ நான் இன்னைக்கு காலையில் டென்னிஸ் விளையாண்டு முடித்தேன். நான் விளையாடினேன். நான் இன்று காலையில் டென்னிஸ் விளையாடினேன். ஸோ இந்த ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. ஸோ இதை சொல்லும்போது தான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸில் மார்னிங் ஸோ எப்போ நடந்ததுங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் டைம் மென்ஷன் பண்ணிக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் V2 வெர்ப், பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் அதாவது ப்ளஸ் அதர் வேர்ட்ஸ் சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ யூஸ் பண்ணணுன்னா ஒரு ஆக்ஷனோ ஒரு விஷயமோ நடந்து முடிஞ்சதை பற்றி இப்போ பேசும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். Moving on to the next, future tense, simple future tense. Sentence structure பாருங்க. Subject plus will plus V1 verb plus other words. Simple future tenseக்கு subject என்ன வந்தாலும் will plus present tense verb add பண்ணிக்கலாம். அப்படியே எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் will கூட ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஓ ஆட் பண்ண நீட் கிடையாது. சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோன்னா இனிமே தான் ஒரு விஷயத்தை நான் பண்ணுவேன், இனிமே தான் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லும்போது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இன்னும் அந்த ஆக்ஷன் நடக்கலை, அந்த நிகழ்வு நடக்கலை, இனிமே தான் நடக்கும்னு நம்ம இப்போ சொல்லும்போது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஐ வில் ப்ளே டென்னிஸ். ஐ வில் ப்ளே டென்னிஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, அதுக்கு அடுத்தது வில்க்கு அடுத்தது ப்ளே ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த சென்டென்ஸ்லேயும் ஐ சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது வில், அதுக்கு அடுத்தது ப்ளே ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வில் ப்ளே டென்னிஸ், நான் டென்னிஸ் விளையாடுவேன். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னா இனிமே தான் ஒரு ஆக்ஷனோ ஒரு நிகழ்வோ நடக்க போகுதுன்னு இப்போ நம்ம சொல்லும்போது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் ப்ளஸ் அதர் வேர்ட்ஸ் நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சென்டென்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் ஆட் பண்ணணும். ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் கூட எஸ்ஓ ஆட் பண்ண நீட் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோன்னா ஒரு ஆக்ஷன் இப்போ கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குது, ரைட் நவ் இப்போ அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் ஒரு ஆக்ஷன் கன்ஃபார்மாக நாளைக்கு இல்லைன்னா 1 வீக் கழிச்சோ நடக்க போகுது அப்படின்னு இப்போ சொல்கிறதுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃப்யூச்சருக்கு இன்ஸ்டீடாக யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர், இதில் ஏதாவது ஒரு பி வேர்ப் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வரும். சப்ஜெக்ட் ஐ வந்துச்சுன்னா ஆம் யூஸ் பண்ணணும். ஹி ஷீ இட் சிங்குலர் நவுன் சப்ஜெக்ட் வரும்போது இஸ் பி வேர்ப் யூஸ் பண்ணணும். வி தே யூ ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது ஆர் பி வேர்ப் யூஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் இஸ் ஆர் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் அதர் வேர்ட்ஸ் சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது ஆம் இஸ் ஆர் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இதில் 3ல் ஏதாச்சும் ஒன்று வரப்போகுது. ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி வரும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஆம் பிளேயிங் டென்னிஸ்.
ரைட் நவ். நான் இப்போ டென்னிஸ் விளையாடிக்கொண்டு இருக்கிறேன். நான் இப்போ டென்னிஸ் விளையாடிக்கொண்டு இருக்கிறேன். ஐ எம் பிளேயிங் டென்னிஸ் ரைட் நவ். நான் இப்போ டென்னிஸ் விளையாண்டுருக்கேன். நான் அந்த ஆக்ஷனை இப்போ தொடர்ந்து ரைட் நவ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ எம் பிளேயிங் டென்னிஸ். நான் டென்னிஸ் விளையாடிக்கொண்டு இருக்கிறேன். அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னா, பாஸ்டில் ஒரு விஷயமோ ஒரு ஆக்ஷனோ தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கும். அதை இப்போ சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். காமனாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஒரு 2 விஷயம் நடக்கும்போது இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருந்தது, அப்போ வந்து இன்னொரு ஆக்ஷனும் பேக்ரவுண்டில் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் தூங்கி கொண்டு இருந்தேன். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஐ வாஸ் ஸ்லீப்பிங். நான் தூங்கி கொண்டு இருந்தேன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இன்னொரு விஷயத்தை பற்றி பேசும்போது தான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். when you called I was sleeping. நீ கால் பண்ணப்போ நான் தூங்கி கொண்டு இருந்தேன். ஸோ ஒரு விஷயத்தை பாஸ்டில் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். நீ கால் பண்ணப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வாஸ் பிளேயிங் டென்னிஸ். நான் டென்னிஸ் விளையாடி கொண்டு இருந்தேன். நான் டென்னிஸ் விளையாடி கொண்டு இருந்தேன். பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறத சொல்லியிருக்கோம். சரி, இது எப்படி சொல்லலாம்? when you came I was playing tennis. when you came I was playing tennis. நீ வந்தப்போ நான் டென்னிஸ் விளையாடி கொண்டு இருந்தேன். ஸோ இன்னொரு பாஸ்டில் இன்னொரு விஷயத்தை சொல்லும்போது இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் வேர். சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாஸ் வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹி ஷி இட் சிங்குலர் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது வாஸ் யூஸ் பண்ணணும். ஐ வி யூ தே ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது வேர் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி, ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி வரும். ப்ளஸ் அதர் வேர்ட்ஸ், சென்டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் இல்லைன்னா வேர், சப்ஜெக்ட்க்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் V1 வெர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி யூஸ் பண்ணணும். கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எல்லாமே பி வேர்ப் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு இப்போ சொல்லும்போது யூஸ் பண்ணணும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு விஷயமோ ஒரு ஆக்ஷனோ ஃப்யூச்சரில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லும்போது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நாளைக்கு இந்த டைமுக்கெலாம் சென்னைக்கு போயிட்டு இருந்திருப்பேன். நாளைக்கு நான் இந்த டைம்லாம் பிரியாணி சாப்பிட்டு இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது வந்து ஃப்யூச்சரில் கண்டினியூஸாக நடக்கிற மாதிரி நம்ம இப்போ சொல்கிறது தானே. இந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பேசி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். டெய்லியும் உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டென்சஸ் யூஸ் பண்ணி பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி வரும். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது வில் பி யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி யூஸ் பண்ணணும். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி வரும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது வில் பி அண்ட் மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம்? ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷனோ ஒரு நிகழ்ச்சியோ
தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு இப்போ சொல்லும்போது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். I will be playing tennis at this time tomorrow. I will be playing tennis at this time tomorrow. நான் நாளைக்கு இந்த நேரத்தில் டென்னிஸ் விளையாண்டுட்டு இருப்பேன். நான் நாளைக்கு இந்த நேரத்தில் டென்னிஸ் விளையாடி கொண்டு இருப்பேன். கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இப்போ சொல்லும்போது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது வில் பி தான் யூஸ் பண்ணணும். ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னா ரீசண்டாக நடந்து முடிஞ்சதை சொல்லும்போதோ, நம்மளோட குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி சொல்லும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் டைம் மென்ஷன் பண்ணக்கூடாது. நம்ம டைம் மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது டைம் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ ரீசண்டாக நடந்த ஆக்ஷனை பற்றி சொல்லும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் காமனாக பார்த்திங்கன்னா பிஃபோர், ஆல்ரெடி, ஜஸ்ட் நோ, இந்த மாதிரி ரீசண்டாக நடந்த முடிஞ்சதை பற்றி சொல்லும்போது தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் இல்லைனா ஹேஸ் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஹி, ஷி, இட் சிங்குலர் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஐ, வி, யூ, தே ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது ஹேவ் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் V3 வெர்பு, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு யூஸ் பண்ணணும். ஸோ பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் இல்லைனா ஹேஸ் யூஸ் பண்ணணும் சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ப்ளஸ் V3 வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் யூஸ் பண்ணணும். ரீசண்டாக நடந்து முடிஞ்சது அண்ட் நம்மளோட குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் பிளேட் டென்னிஸ். ஐ ஹாவ் பிளேட் டென்னிஸ் ஜஸ்ட் நவ். ஸோ நான் இப்போ தான் டென்னிஸ் விளையாண்டு முடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் பிளேடு டென்னிஸ். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் ஐ வந்ததுனால ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது பிளேட் V3 வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரீசண்டாக நடந்து முடிஞ்சதை சொல்லும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போதும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ சென்னைக்கு போயிருக்கியா, நான் சென்னைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் பீன் டு சென்னை. ஐ ஹாவ் பீன் டு சென்னை. இந்த சென்டென்ஸில் ஐ சப்ஜெக்ட் வந்ததுனால ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேவுக்கு அடுத்தது பீன் V3 வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் டைம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ டைம் மென்ஷன் பண்ணுறதா இருந்தால் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கணும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோன்னா நடந்து முடிஞ்சதை சொல்லும்போது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது காமனாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன் நடந்ததை இப்போ சொல்லும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நடந்து முடிஞ்ச ரெண்டு ஆக்ஷனில் எது ஃபஸ்ட்டு நடந்ததோ அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும், அடுத்தது எந்த ஆக்ஷன் நடந்ததோ அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் சொல்லணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3 வெர்பு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது ஹேட் தான் யூஸ் பண்ணணும். ப்ளஸ் அதுக்கடுத்தது V3 வெர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் தான் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹேட் பிளேட் டென்னிஸ் இன் மை ஸ்கூல் டேஸ். ஐ ஹேட் பிளேட் டென்னிஸ் இன் மை ஸ்கூல் டேஸ். நான் என்னுடைய ஸ்கூலில் டென்னிஸ் விளையாடி இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம
எங்கே இருக்கும்போது விளையாண்டது அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம இப்போ சொல்லும்போது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னா, ஃப்யூச்சரில் நான் இந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃப்யூச்சர் டென்ஸ்னால் ஒரு விஷயத்தையோ ஒரு ஆக்ஷனையோ ஃப்யூச்சரில் பண்ணுவேன் அப்படின்னு இப்போ சொல்லும்போது யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் ஒரு ஆக்ஷனை நான் ஃப்யூச்சரில் செஞ்சு முடிச்சிருப்போன்னு நம்ம இப்போ சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் ப்ளஸ் V3 வேர்ப். சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது வில் ஹேவ் யூஸ் பண்ணணும். வில் ஹேவ்க்கு அடுத்தது V3 வெர்ப். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு எல்லாத்துக்கும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். when you reached the ground they will have finished playing tennis. ஸோ நீ கிரவுண்டுக்கு போகிறதுக்குள்ளேயே அவங்க டென்னிஸ் விளையாண்டு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி இப்போ தான் சொல்கிறோம். ஃப்யூச்சரில் இது நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு இப்போ நம்ம சொல்கிறதுக்கு தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு ஆக்ஷன் ஃப்யூச்சரில் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறதுக்கு தான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் பாருங்கள். when you reached the ground they will have finished playing tennis. ஸோ இதில் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் தே சப்ஜெக்ட் வந்ததுனால வில் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். வில் ஹேவ்க்கு அடுத்தது played V3 வெர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஆக்ஷனோ ஒரு நிகழ்ச்சியோ பாஸ்டில் ஆரம்பித்து இப்போ வரையும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறத சொல்லும்போது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். பாஸ்டில் ஒரு ஆக்ஷனோ ஒரு நிகழ்ச்சியோ ஸ்டார்ட் ஆகி அது கண்டினியூஸாக இப்போ வரையும் நடந்துகிட்டே இருக்குது, இப்போ அட் ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்டே இருக்கிறத சொல்லும்போது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் ஒரு ஆக்ஷனோ ஒரு நிகழ்ச்சியோ ஆரம்பித்து இப்போ வரையும் நடந்துகிட்டு இருக்குது, ப்ரெசண்ட்டில் இப்போ வரையும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். காலையிலையோ இல்லை 2 டேஸ்க்கு முன்னாடியோ இல்லை 2 இயர்ஸுக்கு முன்னாடியோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடியோ ஆரம்பித்து இப்போ வரையும் அந்த ஆக்ஷன் தொடர்ந்து கண்டினியூஸாக அட் ப்ரெசண்ட்டில் நடந்துகிட்டு இருக்கணும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். 2 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் 5 இயர்ஸாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் பீன் இல்லைனா ஹேஸ் பீன். சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி ஹேவ் பீன் இல்லைனா ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். ஐ வி யூ தே ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது ஹேவ் பீன் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீ இட் சிங்குலர் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது ஹேவ் பீன் இல்லைனா ஹேஸ் பீன் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி வரும். ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி யூஸ் பண்ணணும். கண்டினியூஸ் டென்ஸ்க்கு எல்லாமே மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் வரும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம டைம் மென்ஷன் பண்ணிக்கலாம், பட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் டைம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் as a teacher for 4 years. நான் 4 இயர்ஸாக டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்.
எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. I have been playing tennis since morning. I have been playing tennis since morning. நான் காலையிலேருந்து டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்கேன். காலையில் ஆரம்பித்து தொடர்ந்து இப்போ வரையும் அந்த ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. அதனால் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே he she it வச்சு சொல்லும்போது she has been watching TV since morning. அவள் காலையிலேருந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னா, பாஸ்டில் ஒரு ஆக்ஷனோ ஒரு நிகழ்ச்சியோ தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கும் இல்லைங்களா, அதை பற்றி இப்போ சொல்லும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். தொடர்ந்து ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், ஒரு பர்டிகுலர் பீரியட் வரையும் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம இப்போ சொல்கிறதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்கூலில் 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த சுச்சுவேஷனில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் அஸ் எ டீச்சர் ஃபார் 10 இயர்ஸ் இன் ப்ரைவேட் ஸ்கூல். ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் நடந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷனை நம்ம இப்போ சொல்லும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹேட் பீன் பிளேயிங் டென்னிஸ் ஃபார் 2 இயர்ஸ் இன் மை ஸ்கூல் டேஸ். நான் என்னோடய ஸ்கூல் படிக்கும்போது 2 இயர்ஸாக டென்னிஸ் விளையாண்டுட்டு இருந்தேன். இது இந்த ஆக்ஷன் பாஸ்டில் தொடர்ந்து நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அதை இப்போ சொல்லும்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் பீன். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது ஹேட் பீன் தான் யூஸ் பண்ணணும். ஹேட் பீனுக்கு அடுத்தது வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி, ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி வரும். ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாஸ்டில் ஆரம்பித்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்து பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும். அதை நம்ம இப்போ சொல்லும்போது தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இதுவே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணியிருப்போம், பாஸ்டில் ஒரு ஆக்ஷனோ ஒரு நிகழ்ச்சியோ ஆரம்பித்து அது தொடர்ந்து இப்போ வரையும் ப்ரெசண்ட்லேயும் நடந்துட்டு இருக்கும். அதை சொல்லும்போது தான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னா, ஒரு ஆக்ஷனோ ஒரு நிகழ்ச்சியோ பாஸ்டில் ஆரம்பித்து ப்ரெசண்ட்டில் இப்போ வரையும் நடந்துட்டு இருந்து அந்த ஆக்ஷன் ஃப்யூச்சர்லேயும் ஒரு பர்டிகுலர் டைம் வரையும் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஒரு ஆக்ஷன் ப்ரெசண்ட்டில் இப்போ நடந்துட்டு இருந்து அது ஃப்யூச்சர்லேயும் பர்டிகுலர் டைம் வரையும் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அது ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைம் வரையுமே நடந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போதும் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இயர் எண்ட் வந்தால் நான் இந்த கம்பெனியில் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ ஃப்யூச்சரில் அந்த ஆக்ஷன் பர்டிகுலர் டைம் வரையும் நடந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த டென்ஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். You will have been working in this company for 5 years by the end of this year. ஸோ நீ இந்த இயர் எண்டு வந்துச்சுன்னா இந்த கம்பெனியில் 5 இயர்ஸாக வேலை செஞ்சுட்டு இருந்திருப்ப. ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் பீன் ப்ளஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி வரும். எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது வில் ஹேவ் பீன் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது மெயின் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி வரும்.
எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். ஐ வில் ஹாவ் பீன் பிளேயிங் டென்னிஸ் ஃபார் 2 years பை த எண்ட் ஆஃப் திஸ் மந்த். இந்த மந்த் எண்டு வந்துச்சுன்னா நான் 2 இயர்ஸாக டென்னிஸ் விளையாண்டு இருப்பேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டென்சஸ் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.